ஹலோ கைஸ், இன்னைக்கு டான் சீசன் 2 எபிசோட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே உட்காரும் நாங்கள் பயங்கரமாக தாக்கியிருப்பான்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோவை அப்படியே தள்ளி விடுறான். ஒரு யோகாயா இருந்துட்டு ஹியூமன்ஸோட பக்கத்தில் இருக்க, ஆனால் அதெல்லாம் கேட்காம உட்காரும் அங்கே ஓட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல திரும்பவும் அந்த பால் மாதிரி இருக்கிற அந்த விஷயத்தை வச்சு ஆளு பயங்கரமாக தாக்க மோமோ தான் அவளோட சைக்கிக் பவரை வச்சு காப்பாத்துறான். இதே மாதிரி அவன் தாக்கிங்கன்னு இருக்க அங்க உட்காருன்னு ஓடுற மாதிரி தான் இருக்கு. உட்காரும் ரொம்ப நன்றி, நீ இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் என்னோட நிலைமை. அப்படியே இவங்க ஓடி போகும்போது ஒரு வித்தியாசமான விஷயத்த அவங்க பாக்குறாங்க. வாம்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துன்னு இருக்கு. அப்பதான் அங்க உட்காருன்னே சொல்றான், இது வந்து எனிமிஸை வீக் ஆக்குற ஒரு விஷயம் நினைக்கிறேன். அப்பனா மண்ணுக்குள்ளேயே இருந்து நம்மள அப்படியே இது கொல்லலான்னு பாக்குதா. இப்போ நம்ம என்னதான் பண்றது, வேற வழியில மோமோ இப்போதைக்கு விஷயம் ரொம்ப மோசமாவதுக்குள்ள நம்ம சீக்கிரமா வெளியில போயாகணும். அட நம்ம எப்படி வெளியில போக முடியும், கொஞ்சம் மேல பாரு, இவ்வளவு ஹைட்ல இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும், அங்க இதுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கான்னு நம்ம மோமோ கேக்குறான். அங்க வர வழியில இதை பத்திலாம் அவன் பச்சிருப்பான். அதுலயும் பாக்டீரியா கூட இதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதனாலயே என்னவோ தெரியல, சன்லைட்ல இருந்து வர ரேஸ் தான் இதுக்கு ஒரு வீக்னஸ் தான். அப்பனா நம்மளால இதை எப்படி வெளியில கொண்டு போக முடியும், நம்மளும் வெளியில போனாலும் ஜிஜியா அப்படியே விட்டோ போக முடியாது. நம்ம என்னதான் பண்றது, எனக்கு இன்னமும் ஒண்ணுமே புரியலடா. அப்பனா மோமோ, இந்த மாதிரி நீ தான் தப்பிக்கிற மாதிரி இருக்கும், மேல போயிட்டு ரோப் வழியா எங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணு. இப்போ ஜிஜி அவனோட நிலைமை நம்ம என்ன பண்றது, அதுக்குள்ள நான் ஜிஜியை தேடி இங்க கொண்டு வரேன், நீ கவலைப்படாத. கேக்குற மோமோக்கும் அவங்க சரியா பத்து அங்க ஒத்துக்கிறான். உட்காரும், நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்றேன், உன்னை காப்பாத்துவேன் கண்டிப்பா. அதனால ப்ளீஸ் உட்காரும், நீ தான் ஜிஜியை காப்பாத்தணும். கண்டிப்பா நான் காப்பாத்துறேன். தாலும் அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போயிட்டு சேர்ல மோமோ உட்கார வைக்கிறான். அடே நீ என்னடா பண்ணிருக்க, வேற என்ன, உன்னை பறக்க விட போறேன், இது வழியா உன்னால மேல போக முடியும். மேல போகும்போதே உன்னோட சைக்கிக் பவரை வச்சு இந்த சேரை தள்ளி விடு, அதனால கரெக்டா உன்னால மேல போயிட முடியும். அடே இதனால என் காலு கைக்கு எதுவும் ஆகாதுல. ஆனா அதெல்லாம் ஆளு கண்டுக்கிற மாதிரியே இல்ல. 3, 2, 1 இப்படின்னு இவன் சொல்ல அந்த இடத்துல பயங்கரமா லான்ச் ஆகுது. பயங்கரமா கத்திக்கினே போறான். அங்க எட்டுற மாதிரியே போயிட்டு அப்படி கீழே விழுவாளா. ஜஸ்ட் மிஸ்ல அவளோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி எப்படியோ அவங்க தப்பிக்கிறா. நான் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஜிஜியும் பின்னாடியே வந்து சொல்றான், இடத்துல அநேகமா ஃபர்ஸ்ட் நீ தான் சாக போறேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், ஒன்னும் நான் அப்படியே விட போதில்ல. மேல மோமோவும் ரோப் மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருக்குமான்னு தேடுறா. ஆனா அங்க எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த இடத்துல இதனால கர்டைன்லாம் இருக்குமா, அதை நீட்டா கிழிச்சு ஒரு ரோப்பு மாதிரி கட்டி கீழே போடுறா. ஆனா அது பத்தவே இல்ல, அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஐயோ நான் என்ன பண்றது, அந்த இடத்துல அவளோட போனையும் காணும். வாமனா இப்படி கொல்லுது. சடனா பாஸ்ட்ல இருக்க ஒரு விஷயம் ஞாபகம் வரும், கொல்லணும் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இவளுக்கு வருது. இடத்துல மேகசைன்லாம் இருக்குமா, அதை அவ எரிக்க ஆரம்பிக்கிறா. எரிச்சிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கத்துறா, ஐயோ வந்து பாருங்க தீ பத்திக்கிச்சு, யாராச்சும் காப்பாத்துங்க. காரூன் அவ்வளவுதான், இப்ப நான் உன்னை தேடி காப்பாத்துறதுக்கு வரப்போறேன். நெக்ஸ்ட் சீன்ல உட்காருனோட சண்டையை காட்டுறாங்க. அங்க சண்டையும் பயங்கரமா போகுது. உட்காருனும் முடிஞ்ச அளவுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே அந்த பாலும் தொத்திக்கினே வந்தா கட்டத்துல அப்படியே அவன் தாக்குறான். அவங்க ஜிஜியால அந்த பாலை உருவாக்க முடியுது. அதை வச்சு அவன் திரும்பவும் தாக்குறான். ஒரு கட்டத்துல தாக்குன மாதிரியே போகிறான். ஜஸ்ட் மிஸ்ல ஆளு அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். நீ வந்து தப்பிச்சுக்கினே இருக்க, தப்பிக்க எனக்கு இன்னமும் கடுப்பாவுது. ஒரு எலி மாதிரி நீ தப்பிக்கிற, ஆனா அதனால கேம் இன்னமும் சீரியஸ் ஆகுது. கட்டத்துல நம்ம ஜிஜியோட மூக்குல இருந்து ரத்தமா வருமா. இப்பதாங்க ஜிஜிக்கு புரியுது, அந்த வாம் வந்து ஏதோ ஒரு வகையான பாய்சனை பரப்புதுன்னு நினைக்கிறேன். அதனால என்னோட பாடி அஃபெக்ட் ஆகுதா. சரி இதுக்கு மேலேயே உன்னை விட்டு வச்சா வேலைக்காவது, இப்பயே நான் உன்னோட கதையை முடிக்கணும். ஒரு வித்தியாசமான விஷயத்தை அவன் பண்றான். நல்லா நம்ம உட்காருன்னு ஒரு வீடு மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துல வசமா மாட்டிக்கிறான். இதுக்கு பேரு தான் ஹவுஸ் ஆஃப் கர்ஸ். இதுக்குள்ள இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல உன்னால வெளியில வர முடியாது, இது எனக்கான வீடு. என்ன ஆரம்பிக்கலாமா. நாங்க உட்காருன்னு பயங்கரமா தாக்குறான். அங்க தாக்கும் போதே சொல்றான், இப்போ உன்னோட கதை வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட முறை தான் அவளோட சாஃப்டான ஸ்கின்னை பயங்கரமா நான் டார்ச்சர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பொண்ணு டார்ச்சர் மேல டார்ச்சரா நான் பண்ண போறேன். கேட்கிற உட்காருனுக்கு ரொம்பவும் கடுப்பாகுமா. அப்படியே அங்க கைய பிடிக்கிறான். நீ இதுக்கு மேலேயும் வார்த்தையை பேசக்கூடாது, நான் ஃபர்ஸ்ட் அவளோட மூஞ்சிலேயே நீ தாக்குன, அதுக்கப்புறம் இப்போ என்னோட ஃப்ரெண்டையும் நீ பறிச்சிட்ட, எல்லாத்தையுமே நீ கொஞ்சம் கொஞ்சமா பறிக்க ஆரம்பிக்கிற. என்னோட ஃப்ரெண்டு ஜிஜி மோமோக்கு இப்படி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே எல்லாம் அவனை கொடு அப்படின்னு அவன் பயங்கரமா தாக்குறான். இந்த இடத்துல அப்படியே ரத்தமா ஊத்துது. அங்க 1 இல்ல 2 இல்ல, செகண்டுக்கு 15க்கும் மேல நிறைய பஞ்ச விடாம தாக்குறான். ஃபைனலா ஒரு மண்டே வச்சு ஒரு ப்ளோவை கொடுக்குறான். இதனால அந்த ஹவுஸ் ஆஃப் கர்ஸ் அது வந்து ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போகுது. நீ உண்மையை சொன்னா என்ன ரொம்ப இரிட்டேட் ஆகிட்ட, அதனால தான் நான் இந்த அளவுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல கடைசியில நம்ம உட்காருன்னு மயங்கி போகும்போதே சொல்றான்,
மோமோ எப்படியாச்சும் நீ தான் காப்பாத்தணும், எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஆனா உண்மையிலேயே அவன் மயங்கி போல, எப்படியாச்சும் மயங்காம இருக்கணும்னு சொல்லி பாக்குறான். ஏன்னா மேல மோமோ இப்போ எப்படியாச்சும் உதவுறதுக்கு தான் பாக்குறான். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆளு மேல போகணும்னு பாக்குறான். இந்த இடத்துல ஜிஜி அவன் கொண்டு போறான். ஜிஜியோட உடம்பு பல மடங்கு ரொம்ப வீட்டா இருக்கு. போகும்போதே யாரோ ஒருத்தங்க பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த கொடூரமான குரல் வேற யாரும் இல்ல, நம்ம டர்போ கிரானி தான். அவன் இன்னமும் அந்த க்ளூல இருந்து அது தப்பிக்கவே இல்ல. ஐயோ நான் இங்கேயே மாட்டி இங்கேயே சாக போறேன்னு நினைக்கிறேன். வந்து தயவு செஞ்சு காப்பாத்துங்க, இல்லனா அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை முழுக்க நான் இங்கேயே மாட்டி சாகுற மாதிரி ஆயிடும். இந்த இடத்துல நல்ல வேலை நம்ம உட்காரணும்ரா. அடி பொடி பையிலே தயவு செஞ்சு வந்து காப்பாத்து. ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களை எப்படியாச்சும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றேன். இதுதான்டா சீக்கிரம் பண்ணு. அந்த இடத்துல ஏகப்பட்ட கட்டி எடுத்து அவன் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். அப்படிதான் நல்லா தூக்கு. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் அதுல வசமா மாட்டிக்கிறான். அது பைத்தியக்காரா, உனக்கு மூளையே இல்லையா? உன்னோட பவரை பயன்படுத்த வேண்டியதானே? நான் என்ன பண்ண முடியும்? என்னோட பவரை அதிகமா நான் பயன்படுத்திட்டேன். அதனால இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது. உண்மையிலேயே நீ ஒரு முட்டாள் தான்டா. உண்மையிலேயே மோமோ ஆயாசே யாராச்சும் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்க பயங்கரமா கத்துறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மோமோ அங்க ஃபயர் ஆக்கியிருப்பால, அங்க வீடு அவங்க அணைக்கிறாங்க. அவங்க கத்துற சவுண்டும் நம்ம மோமோக்கு கேக்குமா? மோமோ கிட்டயும் இந்த ஃபயரை பத்தி அவங்க கேக்குறாங்க. ஆனா அதை விடவும் ஃபேமிலியோட விஷயம் தான் இப்போ ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு கொலைக்காரங்க, அவங்க தான் இந்த வீடை ஓன் பண்ணிருக்காங்க, நிறைய பேரை கொண்டு இருக்காங்க இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்றா. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா இது என்ஜோஜியோட ரெசிடென்ஸா, என்ன அவங்க மேல ஏதாச்சும் கடுப்பு இருக்கா? இவங்க சொல்றத புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. ஏன் தான் இவங்க இப்படி பண்றாங்களோ? அட என்னம்மா நீ புலம்பின்னு இருக்க, வா இது விஷயத்த ஸ்டேஷன்ல வந்து நம்ம பாத்துக்கலாம். யோ நீங்க என்னையா பண்ணிருக்கீங்க, நான் சொல்றது கேட்க வச்சு செய்யுங்க. ஆனா அவங்க கண்டுக்காம அப்படியே மோமோவை தூக்கின்னு போக பாக்குறாங்களா? இந்த இடமே பயங்கரமா ஷேக் ஆகுது. அந்த இடத்துல மோமோக்கு நல்லாவே புரியுது இதுக்கு காரணம் அதே வாம் தானே. ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கவும் செய்யறான். இப்ப அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க ஜிஜி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். மோமோ உனக்கு தெரியுமா இதுக்காக வாம் வெயிலுக்கு வரணும்னு? ஏன்னா வெயில் தான் அதோட வீக்னஸ். எப்ப மழை பெய்தோ அந்த டைம்ல மண்ணுக்குள்ளேயே அது மேல தூசி எல்லாம் ஒட்டிக்கும். டைம்ல அது ரிமூவ் ஆகணும்னா அது வெளியில வரும். அதனால்தான் வாம் அதையே கீல் பண்ற மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவன் சொல்லியிருப்பான். இதே விஷயம் தான் இங்க நடக்கவும் செய்யுது. கரெக்டான டைம்ல நாங்க இதை பண்ணிட்டோம். ஃபைனலா அதுவும் வெளியில வந்துச்சு. இதுல சைட்லயே அந்த பில்டிங்கை நோக்கி அது ஒளிய ஆரம்பிக்குமா? இடத்துல மோமோ அந்த ட்ரெக்கை வச்சு தாக்குறா. நீ இங்கேயே அழிஞ்சு போகணும். அதனால அது அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்குது. நான் வாமோட வீக்னஸ் அது இந்த சன்லைட் தான். இதனால அதோட உடம்பே ஒரு மாதிரி ஆகி அப்படியே அது கீழே விழுமா. அங்க காலை வச்செல்லாம் அவ எட்டி பாக்குறா. இது என்ன உண்மையிலேயே எந்த போயிச்சா இல்ல நடிக்குதானு? உனக்கு சண்டை போடணுமா? சண்டை போடுவா. ஒரு கட்டத்துல அது மூவகமா பயந்து ஓரா தேய்ச்சிக்கின. திடீர்னு அது வாயிலேருந்து ஒரு கன்றாவியான விஷயம் வரும். அங்க ஏகப்பட்ட ஆளுங்களை அது முழுங்கிருக்கும்ல அந்த கியூட்டோ ஃபேமிலிய. உங்க எல்லாருமே அப்படியே வாய்க்குள்ள இருந்து வராங்க. நீங்க இன்னமும் சாகலையா? ஆமா நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்க உனக்கு தெரியுதா? நான் ஒண்ணும் பண்ணல, அதுதான் உங்களை முழுங்கிருக்கு. நான் அதை சொல்லல. கிரேட் சரப்பனுக்கு நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா? என்ன கேள்வி உனக்கு புரியலையா? அது உங்களை முழுங்கியும் நீ இப்பவும் அதை பத்தியே பேசின்னு இருக்க. ஏதோ ஒண்ணு நான் உக்காரனையும் ஜிஜியும் காப்பாத்தணும் அப்படின்ட்டு போகும்போதே போன வாட்டி வந்ததை விட பல மடங்கு ஒரு பெரிய எத்து கொய்க்கங்க வந்து அதை பார்த்து அந்த கிளவி சொல்லுது, பாரு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இந்த இடத்துல இருக்க அந்த பெரிய வேல்கனும் அதுவும் அங்க பயங்கரமா வெடிக்குது. அங்க இதை பார்த்து அவன் இன்னமும் ஆச்சரியமாவறான். ஏன்னா அந்த புராண கதை இது எல்லாமே உண்மைதானு இப்பதான் அவளுக்கு புரியவும் வருது. அதனால்தான் இந்த கியூட்டோ ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணாங்களான்னு இவளுக்கு ஒரு டவுட்டும் வருது. பார்க்கலாம் என்ன ரீசன். போக போக வர எபிசோட்ல தான் இன்னமும் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும். வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.